அதிமுகவின் வாக்கு வங்கியை பாஜகவுடனான கூட்டணி பாதிக்கும். தமிழகத்தில் எந்த ஒரு இஸ்லாமியருக்காக அல்லது எந்த ஒரு கிறிஸ்தவருக்காக எந்த ஒரு ஏதாவது ஒரு சிறு தீங்கு ஏற்பட்டிருக்கலாம். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? எல்லோரும் யார் யாரோடு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த கூட்டணி தான் அண்ணன் எடப்பாடியார் அமைத்திருக்கிறார். எங்களை பார்த்தாலே தெரியலையா, எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 தொகுதியில நாங்க ஜெயிப்போம், நடைமுறையில சாத்தியமா? ஆட்சியினுடைய அதிருப்தி இன்றைக்கு தெருமுனைகளில் பேசப்படுகிறது, தேநீர் கடைகளில் பேசப்படுகிறது. 5000 ரூபாய் பெண்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. வாக்குக்கான அறுவடைக்கான கடைசி நேர 7.5% என்பது கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான திட்டம். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எங்களுடைய சாதனைகள் அப்படின்னு அதுக்கு விழா எடுத்து கொண்டாடுறாங்க. இந்த குழந்தை முழுக்க முழுக்க எடப்பாடியாருடைய சிந்தனையில் உதித்த சீர்மிகு திட்டம். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நாங்கள் எங்களுடைய பிரசவ குழந்தைகள் இதில் இந்த குழந்தைக்கு யாரும் பேர் வைக்க முடியாது. அரசு பள்ளியில் 6லிருந்து 10 மாணவர்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எம்பிபிஎஸ் மருத்துவரானாங்க. இன்னைக்கு 4000 பேர் ஆளுநர் அலைபேசி தொடர்ந்து என்னுடைய செல்போனில் வந்துகிட்டே இருக்கு. ஐயா வணக்கம், எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வயிற்றில் பாலை வார்த்தைகள் என்று எடப்பாடி இடத்துல அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்குறப்ப தலையில் எண்ணெய் இல்லாத முடிகொண்ட அந்த விவசாயியும் கையில் ஃபைலை ஃபோல்டரில் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் மஞ்சள் பையில் தன்னுடைய சான்றிதழ்களை போட்டு அழைத்து வந்த மாணவர்களையும், காலில் செப்பல் இல்லாத செருப்பு இல்லாத அந்த பெற்றோர்களையும், காலில் செருப்பு போட முடியாதவங்கள கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் மாட்ட வச்சிருக்கீங்க. அவ்வளோதான், இதுதான் ஒரே வரி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது 210 தொகுதியில் இந்த முறை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது நடைமுறையில சாத்தியமா இல்ல தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக பேசப்பட்டதா? இன்னைக்கு கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பொதுவாக இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உங்களுக்கு பொதுமக்களுடைய இப்போ நாங்கள்லாம் ஃபீல்டில் இருக்கோம். ஸோ இயற்கையாக இப்போ குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கிட்டால் நாங்கள் பெண்கள்கிட்ட போய் பேசுகிறப்ப, அடித்தள மக்கள்கிட்ட பேசுகிறப்ப இந்த விலைவாசி உயர்வுள்ள கடுமையான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு புறம் விலைவாசி உயர்வு, இன்னொரு புறம் அரசின் சார்பில் அரசினுடைய நேரடியாக மறைமுகமாக பல்வேறு வரி சுமை, பொதுவாக வீட்டு வரி, இப்போ குடிதண்ணீர் வரி, சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இவையெல்லாம் ஒன்றாக சேர்த்து விலைவாசியோடு சேர்த்துக்கிற பொழுது மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக இருக்குது. பொதுவாக பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒரு ஆட்சியினுடைய அவலம் என்பது தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு வாக்குச்சாவடியில் போய் முடியும் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். ஆக அதே கருத்து தான் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியாரும் சொல்கிறார். ஸோ இந்த ஆட்சியினுடைய அதிருப்தி இன்றைக்கு தெருமுனைகளில் பேசப்படுகிறது, தேநீர் கடைகளில் பேசப்படுகிறது. வாக்குச்சாவடியில் போய் முடிகின்ற பொழுது நிச்சயமாக பொதுச் செயலாளர் சொன்ன கூற்று ஏற்புடையதாக இருக்கும் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். முக்கியமாக இப்போ கூட ஒரு 5000 ரூபாய் பெண்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, அதாவது இது வாக்குக்கான அறுவடைக்கான கடைசி நேர அரசினுடைய முயற்சியாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் அம்மா இருந்த காலகட்டத்திலும் சரி, அதை தொடர்ந்து எடப்பாடி இருந்த காலகட்டங்களும் சரி, பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு போற்றப்பட்ட வரவேற்கப்பட்ட திட்டங்களாக அமைந்தன. ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் தாலிக்கு தங்கம், இன்றைக்கி தங்கம் விற்கக்கூடிய விலையில் தாலிக்கு தங்கம், இப்போ அதே போல் மாணவர்களுக்கான லேப்டாப், இன்னும் சொல்லப்போனால் 7.5 ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா சொன்னால், இன்றைக்கு இந்த நீட் அந்த சூழலில் 7.5% என்பது கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான திட்டம். இப்போ அதற்கு விழா எடுத்து திமுக அதை கொண்டாடுறாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எங்களுடைய சாதனைகள் அப்படின்னு அதுக்கு விழா எடுத்து கொண்டாடுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த 7.5 என்பது யாருமே கேட்காம, யாருமே கோரிக்கை வைக்காம,
எந்த ஊடகத்திலையும் வராமல் எந்த எதிர்க்கட்சியும் கோரிக்கை வைக்காமல் இது ஒரு அரசு பள்ளியில் படித்தேன்னா நான் சுகாதாரத்துறை அமைச்சர், எங்களுடைய துறையினுடைய அரசாணை, வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை. அதில் என்ன நடந்தது என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இந்த நீட்டு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த 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 தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் இது குறித்து நான் ரொம்ப விரிவாக வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதுக்கு பின்னால் அப்போ அந்த நீட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கணுன்ற அந்த சூழலில் அப்போ ஒரு உரிய மாற்று வழியை செய்ய வேண்டும் என்று தீர்க்கமாக இந்த அரசு முடிவெடுத்த காரணத்தினால, முதலமைச்சர் தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு வந்த காரணத்தினாலே இந்த 7.5 அப்படின்ற இந்த குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை முழுக்க எடப்பாடியாருடைய சிந்தனையில் உதித்த சீர்மிகு திட்டம். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நாங்கள் வந்து எங்களுடைய பிரசவ குழந்தை அது. இதில் வந்து இந்த குழந்தைக்கு யாரும் பேர் வைக்க முடியாது. யாரும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே வந்து ஆளுநர் கையொப்பம் விடாமலே, அண்ட் நீங்கள் இன்னும் இப்போல்லாம் சொல்கிற பல்வேறு விமர்சனங்கள் வருது, மத்திய அரசுக்கு வந்து நம்ம ஒத்துப்போனோம், அதெல்லாம் தாண்டி மத்திய அரசோடு நம்ம இணக்கமாக இருந்த அந்த சூழலில் கூட இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய அந்த சிறப்பு பிரிவை பயன்படுத்தி ஒரே கையெழுத்தில் அரசாணை வெளியிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டே ஒரு பெரிய வைப்ரேஷனுக்கு ஒரு ஆளுநர் ஒப்புதல் எல்லாமே அதை நடைமுறை கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய விஷயம் இல்லை இது ஒரு சாமானியர் எடப்பாடி அரசு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் நான் உங்கள்கிட்ட ஏபிபி சேனல்கிட்ட கணேஸ்வரோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அன்றைக்கு வந்து தேவர் ஜெயந்திக்கு வந்து நானும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியாரும் நாங்கள் வந்து பயணம் செய்கிறோம். 4:10 கோப்பில் கையெழுத்திட்டு 4 மணிக்கு கையெழுத்திட்டு 4:10 முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் விமானத்தில் செல்கின்ற பொழுது மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே அதிர்ச்சி அலை. ஆளுநர் கையொப்பமிடாமல் முதலில் ஒரு அரசாணை 7.5க்கு வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய அரசாணை வந்திருக்கு பின்னால். அப்பொழுது வந்து ஆளுநர் அலைபேசி தொடர்ந்து என்னுடைய செல்ஃபோனில் வந்துகிட்டே இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஒரு முதலமைச்சர் தான் எடப்பாடியார். இன்னும் சொல்லப்போனால் அதற்கு பின்னாலே பல சட்ட போராட்டங்கள் மதுரையில், சென்னையில், எல்லா இடத்துலையும் வழக்குகள். ஆனால் அதையெல்லாம் ரொம்ப சாதுரியமாக கையாண்டு அந்த 7.5 சட்ட போராட்டத்திலும் நிலைநிறுத்திய அரசு தான் அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாவுடைய அரசு. வரலாற்று சாதனை. இன்னைக்கு எண்ணி பாருங்க, நீட் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் கூட அரசு பள்ளியில் 6லிருந்து 10 மாணவர்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எம்பிபிஎஸ் மருத்துவரானாங்க. இன்னைக்கு 4000 பேர். ஒரு பெரிய தலைமுறைக்கான மாற்றம் நான் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் 7.5 சட்டமாக்கப்பட்ட பிறகு உயர் நீதிமன்றத்தில் அதையெல்லாம் கடந்து அங்கே வந்து அன்றைக்கு கிருபாகரன் இருந்தார். அவர் கண்ணீர் வடித்தார். நான் ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவன், அதனால் ஏன் இதை வந்து நீங்கள் வந்து வழக்காக தொடுத்து வாழ்க்கையை கெடுக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் கண்ணீர் வடித்து அதை அந்த 7.5 உறுதிப்படுத்துகிறார். அதற்கு பின்னாலே உடனடியாக நாங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வந்து அந்த அலாட்மெண்ட்டை கொடுக்குறப்ப முதன் முறையாக நான் மாணவர்களை பார்த்தேன். எப்படிப்பட்ட மாணவர்கள் பார்த்தேன்? இன் பண்ணி பெல்ட் போட்டு ஷூ போட்டு வந்து இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் படித்து ஐசிஎஸ் சிலபஸில் படித்து தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்ன மாணவர்களை பார்க்கல. ஐயா வணக்கம், எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வயிற்றில் பாலை வார்த்தைகள் என்று எடப்பாடி இடத்துல அந்த அலாட்மெண்ட்டை ஆர்டரை வாங்குறப்ப தலையில் எண்ணெய் இல்லாத முடிகொண்ட அந்த விவசாயியும் கையில் ஃபைலை வந்து ஃபோல்டரில் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் மஞ்சள் பையில் தன்னுடைய சான்றிதழ்களை போட்டு அழைத்து வந்த மாணவர்களையும், காலில் செப்பல் இல்லாத செருப்பு இல்லாத அந்த பெற்றோர்களையும், இன்னும் சொல்லப்போன வியர்வை அந்த 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 வியர்வை ஸ்மெல்லோடு வேட்டியை கட்டி கொண்டு வந்த அந்த ஏழை எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 7.5 நாங்கள் அந்த 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 காலில் செருப்பு போட முடியாதவங்கள கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் மாட்ட வச்சிருக்கீங்க. அவ்வளோதான் ஒரே வரி. நீங்கள் கடந்த அதிமுக அரசுடைய சாதனைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி அரசியல் களத்தில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அதிமுகவின் வாக்கு வங்கியை பாஜகவுடனான கூட்டணி பாதிக்கும், சிறுபான்மையினர் வந்து வாக்கு செலுத்துவதில் ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. தொடர்ந்து இருக்கிறது. அது நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அதிமுக ஒரு தனி கொள்கையோடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கொள்கையை எந்த சூழ்நிலையிலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் காம்ப்ரமைஸ் என்று சொல்வார்களே, அதில் காம்ப்ரமைஸே ஆகிறதில்லை. இதே நாங்கள் மத்திய அரசோடு பாரதிய ஜனதா அரசோடு ஒத்துப்போன காலத்திலும் சரி, கூட்டணியாக இருந்த பொழுதும் அதிமுக அரசு தனி கொள்கையோடு இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா இப்போ அது வந்து ஒரு நீட்டாக இருக்கட்டும், இல்லை காவேரி விஷயமாக இருக்கட்டும், ரொம்ப ஆணித்தரமாக மத்திய அரசை தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல
எதிர்ப்பு குரல் கொடுப்பதில் எந்த காலகட்டத்திலும் அதிமுக அரசு தயங்கியதும் இல்லை, தடுமாறியதும் இல்லை, தாமதப்படுத்தியதும் இல்லை. எங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு எள்முனை அளவு தமிழகத்தில் எந்த ஒரு இஸ்லாமியருக்காக அல்லது எந்த ஒரு கிறிஸ்தவருக்காக எந்த ஒரு ஏதாவது ஒரு சிறு தீங்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஏதேனும் ஒரு சிறு தீங்கு பாதிப்பு இருக்கிறதா? பாரதிய ஜனதா கூட்டு சேர்ந்த காரணத்தினாலே எங்கேயாவது ஒரு சிறுபான்மையிற்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா? ஒருபோதும் போவதில்லை. ஏற்படுவதற்கு ஒரு சிறு நினைப்பு இருந்தாலும் கூட அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடப்போவதும் இல்லை. எங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கும். இது தேர்தல் கூட்டணி. எப்படி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறதோ, எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக விமர்சித்த காங்கிரஸோடு அடிக்கடி எனக்கு எடப்பாடியார் சொல்ல அவர்களை மிசாவை கொண்டு வந்த அந்த காங்கிரஸோடு கூட்டணி. இது தேர்தல் கூட்டணி. அதிமுகக்கென தனி கொள்கை இருக்கிறது. அது எம்ஜிஆர் கொடுத்தது, அம்மா கொடுத்தது. அதை எடப்பாடியார் இன்றைக்கு வரைக்கும் எள்முனையளவும் மாறாமல் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது இந்த முறை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, தற்போது இருக்கக்கூடிய நிலை வேற. இப்போ அதிமுகவில் வந்து கூட்டணி பலம் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மாறி இப்போ வந்து பாமக வந்திருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அப்படி வந்து கூட்டணி வந்து பலப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஆனால் இதில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ரொம்பவே ஆகுமே. இது எல்லோருமே எல்லோரும் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ, எல்லோரும் யார் யாரோடு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அந்த கூட்டணி தான் நான் எடப்பாடியார் அமைத்திருக்கிறார். ஸோ எல்லாரும் எல்லோரும் எதிர்பார்த்த கூட்டணியை அமைத்திருக்கின்ற காரணத்தினால ஓட் டிரான்ஸ்ஃபர் என்பது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேகத்தை விட கூடுதலாக இருக்கும். களத்தில் எல்லாருமே ரொம்ப நல்ல ஜெல்லாயிட்டாங்க. ஃபீல்டில் எல்லோரும் ஒன்றாயிட்டாங்க. இன்னும் வந்து அதிமுக இன்னும் சொல்லப்போனால் என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவோடு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அந்த அரித்மேட்டிக் கால்குலேஷனையும் தாண்டி உணர்வுபூர்வமாக இந்த கூட்டணிக்கு வந்து வலுவான வாக்குகள் கிடைக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி உங்களுடைய இந்த அரசியல் மாற்றம் என்பது அல்லது அரசியலுடைய அந்த 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 வாட் யூ சே இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ, அதாவது ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, சூழல் அப்படின்றது சொல்லுவீங்கள்ல, அது வந்து கடைசி நேரத்தில் தான் அப்படியே உருவெடுக்கும். நான் ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன், ஐயா அங்கே பாருங்கள், அப்படியே வெளிச்சம் நல்லா தான் இருக்கும், சூரியன் பளீர்னு தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும், நல்ல 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 பிரகாசமாகவே இருக்கும். ஆனால் நீங்களே சொல்லுவீங்க நல்லா தாங்க இருந்தது, பாருங்கள் திடீர்னு மேகம் வந்துருச்சு, திடீர்னு கருத்துச்சுங்க, மேகம் வந்துச்சுங்க, குளிர்காற்று வச்சுச்சுங்க, அடித்து மழையாக பொஞ்சிச்சுங்க, அதுதான் சொல்லுவாங்க. இதுதான் அரசியலுக்கான சூழல். நீங்கள் ஆந்திராவில் என்ன நடந்தது, தெலுங்கானாவில் என்ன நடந்தது? தெலுங்கானாவில் அந்த மாநிலத்தையே வந்து அந்த மாநிலத்தை உருவாக்குவதற்கு போராடிய சந்திரசேகர ராவ் தான் ஆட்சியில் இருந்தார். எல்லோரும் என்ன கணித்தார்கள், அவர் மீண்டும் ஆட்சியில் தொடர்வார் என்று கணித்தார்கள். தெலுங்கானாவில் என்ன நடந்தது? தெலுங்கானாவில் அங்கே வந்து ரேவந்த் ரெட்டி வெற்றி பெற்றார். ஸோ ஆந்திராவில் என்ன நடந்தது? அங்கே ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார். நீங்கள் சொல்லுவது போல் இதே தெலுங்கானாவில் கூட 7500 ரூபாய் அங்கே வந்து மக்களுக்கு வந்து அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. அதே போல் இங்கே ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த அந்த அரசிலும் கடைசி நேரத்தில் நீங்கள் சொன்னது போல் பல்வேறு திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. என்ன நடந்தது? அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு சிறைச்சாலைக்கு சென்ற சந்திரபாபு நாயுடு அங்கே முதலமைச்சராக இருப்பார். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸோ ஆந்திராவில் என்ன நடந்ததோ தெலுங்கானாவில் நடந்ததோ இந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் அல்லது பொலிட்டிக்கல் சினாரியோ ஒரு 3-2 வாரங்களுக்கு முன்னாடி தான் தெரியும். ரொம்ப முன்னாடியே தெரியாது. அலை அடிக்கும். இலையின் அலையா இல்லை என்ன அலை? அலை அடிக்கும். அந்த அலை ரொம்ப வேகமாகவே இருக்கும், சுற்று சுழன்று அடிக்கும், அதிலே இலை துளிர்க்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. தேங்க்யூ.